வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வித்தியாசமான ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் ஃப்ரெஷ்னராக வைப்போம் இல்லைங்களா, உடனில் அந்த நம்ம எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாதுங்க. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம செஞ்சிடலாம். அது என்னென்ன அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரூ கப் 2 எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, குட்டியாக ஒரு கப் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கவரில் ஒரு 7-8 கற்பூரத்தை வச்சு நெசிக்கலாங்க. கற்பூரம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சிங்கள்லாம் வராத இருக்கும். காக்ரோச்சாக இருக்கட்டும், வேறு ஏதாவது இருந்தாலும் வராத இருக்கிறதுக்காக இதை வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரசக்கற்பூரமும் நான் ஒரு 5-6 ரசக்கற்பூரம் எடுத்துக்கிறேங்க. இதையும் அந்த கவரில் வச்சு நல்லா பொடியாக்கிக்குங்க. எவ்வளோ உங்களால் பொடியாக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக்கிக்குங்க. இது எல்லாம் நல்லா பொடியாக்கிட்ட பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்பை அடுத்ததும் சொல்கிறேன். இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரூமில் நீங்கள் நல்ல வாசனையை ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே அமௌண்ட் கொடுத்து ரொம்ப செலவு பண்ணிடலாம் வாங்க தேவையில்லை. ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா தான் நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துக்குங்க. அந்த கற்பூரம் ரசக்கற்பூரம்லாம் நல்லா பொடியாக்கிங்க. இப்போ நான் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேன். பர்ஃப்யூமும் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு என்ன ஆப்ஷனல் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபெவிகால் தாங்க ஆட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது நல்லா கெட்டியாகணும். ஸ்டிக்கியாக நல்லா எல்லாமே பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் 2 கலர் எடுத்துருக்கேங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாதி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனைக்காக கம்ஃபோர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பர்ஃப்யூம் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கம்ஃபோர்ட் கூட ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு யூஸ் அண்ட் த்ரூ கப்பில் இதை ஃபஸ்ட்டு நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சணலோ இல்லை ஏதாவது கயிறு ஏதாவது கூட எடுத்துக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு மாஸ்க் இருந்தது, அதனோட ஹேண்டில் இருக்கும் இல்லைங்களா நம்ம வேர் பண்ணுறது, அதை தாங்க நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். 2 கலரில் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் க்ரீன் கலர், பிங்க்கு, பர்பிள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சரியாக நசுக்கலை. நீங்கள் நசுக்கும் போது நல்லா நசுக்கிங்க, நல்லா பொடியாகிற அளவுக்கு நசுக்கிங்க. பாருங்கள் இப்போ ரெடி ஆயாச்சு. 2த்துலேயுமே நான் அந்த இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே 24 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்தீங்கனாலே வந்துருங்க. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெளியே காசு கொடுத்து அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. வீட்லேயே இருக்க பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். வாசனையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணி கூட பார்க்கலாங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் செய்யலாம் அப்படின்றத தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.